இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் நிரந்தர தீர்வு வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெறும் சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் ஜெய்சங்கர் பங்கேற்றுள்ளார். அங்கு பேசிய அவர் அக்டோபர் 7 இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை பயங்கரவாத செயல் என குறிப்பிட்டார். பதிலுக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழப்பு குறித்து இஸ்ரேல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய கடமை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிவாரணப் பொருட்களை வழங்க மனிதாபிமான பாதுகாப்பு வழித்தடம் காசாவில் தேவை என்று தெரிவித்த அவர் இரு நாடுகளுக்கான தீர்வை மீண்டும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் நிரந்தர தீர்வு அவசியம் என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர் பிணை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய பேரணி நடத்தினர். காசாவில் இஸ்ரேல் மனித உரிமைகளை பின்பற்றுகிறதா என்பதை அவசரமாக மறுபரிசீலனை செய்யுமாறு ஸ்பெயின் மற்றும் அயர்லாந்து பிரதமர்கள் ஐரோப்பிய ஆணையத்திடம் கேட்டுக் கொண்டனர். ஏனெனில் மக்கள் அதிகம் தஞ்சமடைந்துள்ள தெற்கு எல்லை நகரமான ரஃபா மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி பெரும் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. அந்த வகையில் மேட்ரிட்டில் ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்று இஸ்ரேலுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். Palestina vencerá. Palestina viva. Palestina libre. El pueblo palestino, que viva Palestina. Libertad. El pueblo palestino. El pueblo palestino, que viva la lucha. El pueblo palestino. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.